வேலன் சோஷியல் மீடியா. வணக்கம். இன்றைய செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவது இளைஞர்களின் உயிரோடு விளையாடும் கொலைக்களம். மாணிக்கம் தாகூர் கண்டனம நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதை வெறும் பேப்பர் லீக் என கடந்துவிட முடியாது. இது இளைஞர்களின் உயிரோடு விளையாடும் கொலைக்களமாக இருக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் மீண்டும் கரோனா வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் தொற்றால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 8 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க கர்நாடக அரசு மரியாதையுடன் இசையரசி எஸ். ஜானகி உடல் தகனம். மறைந்த பிரபல பின்னணி பாடகி எஸ். ஜானகியின் உடல் கர்நாடக அரசின் முழு அரசு மரியாதையுடன் மைசூருவில் உள்ள பண்ணைத் தோட்டத்தில் தகனம் செய்யப்பட்டது. மறைந்த எஸ். ஜானகியின் உடல் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நேற்று காலை 8 மணியளவில் வைக்கப்பட்டது. அங்கு பொதுமக்கள், பாடகர்கள், பாடகிகள், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பிற்பகல் 3 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எஸ். ஜானகியின் உடல் ஊர்வலமாக கனியனஹண்டியில் உள்ள அவரது பண்ணைத் தோட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது குடும்பத்தினர் இறுதி சடங்குகளை செய்தனர். கர்நாடக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 30 குண்டுகள் முழங்க அரசு சார்பில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கர்நாடக முதல்வர் டி. கே. சிவகுமார் கூறும்போது, கன்னட திரையுலகினருடன் ஆலோசனை நடத்திய பிறகு மறைந்த பாடகி எஸ். ஜானகிக்கு நினைவுச் சின்னம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணைக்குள் முதல் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து ஒரு முட்டை ₹6.65 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டைக்குள் முதல் விலை மேலும் 5 பைசா உயர்த்தப்பட்டு ஒரு முட்டை ₹6.70 என நிர்ணயம் செய்யப்பட்டது. கோழி பண்ணை வரலாற்றில் முட்டை பண்ணைக்குள் முதல் விலை இந்த அளவை எட்டுவது இதுவே முதல் முறையாகும். முதல்வர் விஜய் தனது பெரம்பூர் எம்.எல்.ஏ. அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு புதிய குடும்ப அட்டை மற்றும் பட்டாக்களை வழங்கினார். மேலும் தொகுதி சார்ந்த புகார்களை தெரிவிக்க பிரத்யேக செயலி ஒன்றையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இந்த செயலியின் மூலம் பொதுமக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை, மின்சாரம் போன்ற குறைகளை நேரடியாக பதிவு செய்யலாம். மேலும் அரசின் நத்திட்டங்கள் மற்றும் அதன் தகுதிகள் குறித்த விவரங்களை மக்கள் எளிதில் அறிந்து கொள்ளவும் தங்களின் புகார்களின் தற்போதைய நிலையை போன் மூலமாகவே கண்காணித்துக் கொள்ளவும் இந்த செயலி வழிவகை செய்கிறது. யாருடைய நிர்பந்தத்தாலும் நான் தவேகவில் இணையவில்லை. எம்.ஆர். விஜயபாஸ்கர் இது குறித்து கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், தவேகவில் சேர எனக்கு அக்கட்சியில் இருந்தோ அல்லது அதிமுகவில் இருந்து தவேகவுக்கு சென்றவர்களிடம் இருந்தோ யாரும் அழைப்பு விடுக்கவில்லை. என் சுய விருப்பத்தால் தான் நான் தவேகவில் இணைந்தேன். தவேக அல்லது தவேகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்.எல்.ஏக்களின் நிர்பந்தத்தால் நான் தவேகவில் இணையவில்லை என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார்.